الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. الحمد لله. மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு முஃமினும் அதிகமான ஆர்வத்தோடும் ஆசையோடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இபாதத்திற்குத்தான் நாம் இப்போது தயாராக இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய வணக்க வழிபாடு என்பது ஒரு அடியானுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதம். இந்த உலகத்தில் நமக்கு நற்பாக்கியம், சுபிட்சம் என்றால் அது எடுத்தவுடனே நமக்கு காசு, பணம், வசதியான வீடு அப்படின்னு போதா இல்லையா? அதெல்லாம் அடுத்தது தான். முதல்ல எது? ஈமானும் இபாதத்து தான். அல்லாஹுவை அறிவதும் நம்பிக்கை கொள்வதும் அவனை வணங்குவதும் தான். அதுக்கு பிறகுதான் காசு, பணம், உடல் ஆரோக்கியம், வீடு, சொத்து, சுகம், குடும்பம் எல்லாமே. அந்த நற்பாக்கியத்தில் ஒரு பெரிய நற்பாக்கியம்தான் அடியானை அல்லாஹு தஆலா அவனுடைய வீட்டுக்கு நேரடியாக அழைப்பது, அவனை வணங்குவதற்காக. ஸோ ஹஜ் என்பது ஏதோ நம்ம மார்க்கத்தில் நமக்கு ஒரு கடமை, 5 கடமையில் ஒரு கடமை நான் செய்ய போகிறேன், செஞ்சுட்டா என் கடமை முடிஞ்சு போச்சு. அதற்கு அப்பாற்பட்டு அந்த ஹஜ்ஜை நாம் எப்படி புரிய வேண்டும் என்றால், அல்லாஹு தஆலா என்னை அழைக்கிறான், என்னை அல்லாஹு தஆலா அவன் வரவேற்கிறான் அவனுடைய வீட்டுக்கு, அங்கே அவனை நான் வணங்குவதற்காக. அல்லாஹு தஆலா அடியானை கொண்டு சந்தோஷப்படுறான். நம்ம எப்படி ஒரு பெற்றோர் தாம் பிள்ளைகள் நல்ல வசதியாக இருந்தால், செழிப்பாக இருந்தால் சந்தோஷப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய சந்தோஷம் நம்மை கொண்டு எப்போது? சுஜூது செய்தவனாக தன் அடியானை அல்லாஹ் பார்க்கும் பொழுது, ருக்கு செய்தவனாக அடியானை அல்லாஹ் பார்க்கும் பொழுது, துஆ கேட்டவனாக அடியானை அல்லாஹ் பார்க்கும் பொழுது, இன்னல்லாஹ யுஹிப்புல் லதீன யுகாத்திலூன ஃபீ சபீலிஹி ஸஃபன் கஅன்னஹும் புன்யானும் மர்சூஸ். அல்லாஹ்வுடைய பாதையிலே எதிரிகளை எதிர்க்க போரிலே வரிசையாக நின்று போர் புரியும் பொழுது, தர்மம் கொடுக்கும் பொழுது, இன்னொரு அடியானுக்கு உதவி செய்யும் பொழுது, ஸோ இந்த மாதிரி நிலைகளில் அல்லாஹ் நம்மை பார்க்கும் பொழுது அல்லாஹ் அவ்வளோ சந்தோஷப்படுறான். ஹஜ் என்பது இது நாம் நம்முடைய கடமையை மட்டும் நிறைவேற்ற நாம் செல்லவில்லை. புரியுதுங்களா? என் மேலே ஏதோ கடமை, அப்பா முடிச்சுட்டு வந்துட போகிறோம்ப்பா இல்லை. இதை இப்படி ஒரு பக்கம் புரிஞ்சு பாருங்க. அல்லாஹ் என்னை அழைக்கிறான், அல்லாஹ் என்னை கூப்பிட்டுருக்கான். எதுக்கு? அவனுடைய ஊர் மக்காங்கிறது இது அல்லாஹ்வுடைய ஊர். எல்லாமே அல்லாஹ் படைச்ச பூமி தான். அதில் அவனுக்குன்னு சில விசேஷத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அவனுக்குன்னு சில விசேஷத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். எப்படி மஸ்ஜிதுகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்? புயூத்துல் அல்லாஹ்வுடைய வீடு. ஸோ அதே போல் ஊர்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது தான், அல்லாஹ் படைச்சது தான். அதில் உள்ள மண், தண்ணி, காற்று, மரம், மலை எல்லாமே. ஆனால் மக்காவுக்கு அல்லாஹ் ஒரு விசேஷம் வச்சிருக்கிறான். சத்தியம் செய்யறாதன் மீது, ஒல் பலதில் ஹராம் ஒல் பலதில் அமீன் வஹாதல் பலதில் அமீன். அதில் என்ன விசேஷம் இருக்கு? ஏன் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தா? அதில் ஆயிரக்கணக்கான ஞானங்கள், நுட்பங்கள் இருக்கும். சொர்க்கத்துக்கு போனால் தான் நமக்கு புரிய வரும். சில இல்மு இருக்குதே, எங்கே போனால் தான் புரிய வருமா? சொர்க்கத்துக்கு போனால் தான் புரிய வருமா? ஏன் அல்லாஹு தஆலா இந்த துன்யாவில் நமக்கு ஷரியத்துன்னு ஒன்றை கொடுத்தா, அந்த ஷரியத்தில் இவ்வளவு சட்டங்கள், இவ்வளவு நுணுக்கங்கள் ஏன் என்பது சொர்க்கத்துக்கு போகும்போது தான் புரிய வரும். அது வரைக்கும் ஈமான் தான். அது வரைக்கும் என்ன? ஈமான், நம்பிக்கை கொள்வது. இந்த நம்பிக்கை கொண்டதில் என்ன ரகசியங்கள் இருக்கின்றன என்பதை எங்கே புரிய வரும்? ஆகிரத்துக்கு போகிறோன்னு, சொர்க்கத்துக்கு போகிறோன்னு அங்கே உள்ள முழுமையான அறிவை கொண்டு தான் புரிய வரும். இங்கே நமக்கு இருக்கிற அறிவு என்ன அறிவு? வீக் அறிவு. சரியா இல்லையா? அப்போ இந்த ஹஜ் என்பது அல்லாஹு தஆலா என்னை விரும்பி அழைத்திருக்கிறான். என்னை அந்த மனநிலைக்கு நம்ம வரும் பொழுது தான் அதில் ஒரு தக்குவா வரும், பயம் வரும். அல்லாஹ் என்னை கூப்பிட்டுருக்கிறான், நான் அல்லாஹ்வுடைய ஊருக்கு போகிறேன், நான் மக்காவுக்கு போகிறேன், காபாவுக்கு போகிறேன். எதுக்கு அல்லாஹ் என்னை கூப்பிட்டுருக்கிறான்? அவனை அங்கே இபாதத்து செய்வதற்காக. அப்போ ஹஜ்ஜுடைய நோக்கம் என்பது ஏதோ ஒரு பயணம் போனோம் வந்தோம் என்பதல்ல. ஹஜ்ஜுடைய நோக்கம் என்பது அது ஒரு இபாதத்.
அல்லாஹுவை மக்காவில் தங்கி காபாவிலே வணங்கப் போகிறேன், மினாவிலே வணங்கப் போகிறேன், முஸ்தலிஃபாவிலே வணங்கப் போகிறேன், அரஃபாவிலே வணங்கப் போகிறேன். அதற்காக இந்த ஹஜ் பயணம். அப்போ நம்ம மினால தங்குறது ஒரு இபாதத், மினால தங்குறது இபாதத். கல்லறிய போகிறோமா இல்லையா, அது ஒரு இபாதத். அங்கே கல்லறிய போகிறதுக்கு நடக்கிறோம் பாருங்க, அது இபாதத். அரஃபாலேருந்து முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாலேருந்து மினால அலையிறோம் பாருங்க, எல்லாமே இபாதத். எப்படி நோன்புல பசிச்சிருக்கிறது தானே இபாதத்து. நோன்புல என்ன இபாதத்து? நீங்கள் காலையில் நியத்தை வச்சுட்டு இஃப்தார் வரைக்கும் பசியாக இருக்கிறோமா இல்லையா, தாகமாக இருக்கிறோமா இல்லையா, அதுதான் இபாதத். ஸோ அதே போல தான் ஹஜ் என்பது நம்ம நியத்து செஞ்சதிலிருந்து அங்கே நம்ம அந்த கடைசி அன்னைக்கு அமல்களை முடித்து தவாஃபுல் விதா முடிக்கிற வரைக்கும். தவாஃபுல் விதா ஒரு சின்ன கேள்வி கேட்போமா? ஆண்கள் சைடில் ஆரம்பிப்போமா, பெண்கள் சைடில் ஆரம்பிப்போமா? பெண்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ஆஜர் முதல்ல குர்பானி பெண்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. தவாஃபுல் விதானா என்னன்னு சொல்லுங்கம்மா, எப்போ செய்கிற தவாஃபுன்னு சொல்லுங்கம்மா. ஒருத்தங்க மட்டும் கை தூக்கணும், அவங்கள்ட்ட கேட்போம். எல்லாரும் சேர்ந்து சத்தம் போடக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போகிறவங்கள, ஹஜ்ஜுக்கு போகிறீங்களாம்மா? தவாஃபுல் விதா, உட்காந்து சொல்லுங்க. ஹஜ்ஜெல்லாம் முடிச்சு ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய தவாஃபுக்கு பேர் என்னம்மா? தவாஃபுல் விதா. விதான்னு சொன்னா விடை பெறுவது, சரிங்களா? அப்ப அது வரைக்கும் நம்ம இபாதத்து தான். அதுக்கு பிறகு ஃபர்லான தொழுகை இருக்குது, அந்த ஹஜ்ஜி இபாதத்துங்கிறது. ஸோ அது வரைக்கும் நம்முடைய எல்லாமே இபாதத்தை. நம்ம தூங்குறது இபாதத்து தான். அல்ஹம்துலில்லாஹ் ஆஜர் சொல்லிட்டீங்க, நான் தூங்கிட்டே இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க, சொல்லிடாதீங்க. புரியுதுங்களா? இப்போ எல்லா இபாதத்துக்கும் நமக்கு நியத்து ரொம்ப முக்கியம். இன்னமல் அமாலு பின் நிய்யாத், அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டுதான். ஸோ அதனால இந்த ஹஜ்ஜில் இந்த நியத்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு இபாதத்திலையும் முகஸ்துதி வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஹஜ்ஜில் ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. ஹஜ்ஜில் ரொம்பவே வாய்ப்பு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு தல்பியா சொல்லும் பொழுதே அல்லாஹும்ம ஹாதிஹி ஹஜ்ஜத்துன் லா ரியாஅ ஃபீஹா வலா சும்ஆ, அல்லாஹ்வே இது உனக்காக செய்யப்படக்கூடிய ஹஜ், யாருடைய புகழுக்காகவோ யாருடைய முகஸ்துதிக்காகவோ நான் இதை செய்யவில்லைன்னு யார் சொல்றா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை சொல்லி ஹஜ்ஜ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப எந்த அளவு அங்க நம்முடைய நியத்தை சுத்தப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதனால அந்த இஸ்திக்ஃபார்லாம் சொன்ன பாருங்க. ஸோ அதனால் நீங்கள் நம்ம நியத்தை இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது, யா அல்லாஹ் உனக்காக ஹஜ் செய்ய போகிறேன், உனக்காக ஹஜ் செய்ய போகிறேன், என்னுடைய ஹஜ்ஜை நீ கபூல் செய், என்னுடைய ஹஜ்ஜை கபூல் செய், சரியான ஒரு ஹஜ்ஜாக ஆக்கி கொடுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம செய்யக்கூடிய ஹஜ் இருக்குது, இந்த ஹஜ்ஜு ஹஜ்ஜு தமத்து. சொல்லுங்க, ஹஜ்ஜு தமத்து. ஹஜ்ஜு எத்தனை வகமா இருக்கா? 5 வகை இருக்கா, 6 வகை இருக்கா? இருங்க, கரெக்டாக சொல்றவங்க இருக்காங்க பின்னாடி, 6 வகைன்னு சொல்லிட்டு. ஹஜ்ஜு எத்தனை வகமா இருக்கு? 3 வகை இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ஹஜ்ஜு கிரான், ஹஜ்ஜு இஃப்ராத், ஹஜ்ஜு தமத்து. மாஷா அல்லாஹ், வெரி குட். ஹஜ்ஜு கிரான்னா என்ன? ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே இஹ்ராம்ல கிரான்னா சேர்ப்பதுன்னு அர்த்தம். கரண யக்ரீனு, கிரான்னா சேர்ப்பதுன்னு அர்த்தம், சரிங்களா? அப்ப கிரான் என்றால் சேர்த்து செய்யப்படக்கூடிய ஹஜ். உம்ராவையும் ஹஜ்ஜையும் ஒரே நியத்தில் செய்வாங்க. இஹ்ராம அவிழ்க்கவே மாட்டாங்க. அங்க மீகாத்தில் போகும்போது இஹ்ராம் உடைய தல்பியா சொல்றவங்க கடைசியில் கல்லெறிஞ்சி அவங்க முடிச்சதுக்கு பிறகுதான் அந்த இஹ்ராமை விட்டு வெளியே வருவாங்க, சரிங்களாமா? ஹஜ் இஃப்ராதுனா என்னமா? உம்ரா இல்லாம செய்யப்படக்கூடிய ஹஜ். இஃப்ராதுனா ஃபர்து, ஒருமை, ஹஜ்ஜை மட்டும் செய்தல், சரிங்களா? அப்ப தல்பியா ஓதும்போது வெறும் ஹஜ், அல்லாஹும்ம லப்பைக ஹஜ்ஜத்தன், அது மட்டும் சொல்லுவாங்க. இஹ்ராம கழட்ட மாட்டாங்க. மக்கால போய் தவாஃப் பண்ணிட்டு பேசாம இருப்பாங்க. இவங்களும் 10 அன்னைக்கு ஜம்ராத்தில் கல்லெறிஞ்சதுக்கு பிறகுதான் இஹ்ராமை விட்டு வெளியே வருவாங்க, சரியா? ஹைர். அடுத்து 3வது ஹஜ். இந்த ஹஜ் ஹஜ் தமத்து. ஹஜ் தமத்து. ஹஜ் தமத்து என்றால் என்ன? உம்ராவுக்கு தனியா இஹ்ராம், ஹஜ்ஜுக்கு தனியா இஹ்ராம். இப்போ நம்ம மீகாத்து போகும் பொழுது வெறும் உம்ராவுக்கு மட்டும் நம்ம நியத் சொல்லுவோம், புரியுதுங்களா? ஹஜ் தமத்து, அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன் முத்தமத்தியன் பிஹா இலல் ஹஜ்.
சொல்லுங்க, அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன் முத்தமத்தியன் பிஹா இலல் ஹஜ். சரிங்களா? யா அல்லாஹ், நான் உம்ராவுக்காக தல்பியா சொல்கிறேன், இதை தொடர்ந்து ஹஜ் செய்வதற்காக. புரியுதுங்களா? அப்போ உம்ராவை முற்படுத்திடுவோம், முடிச்சிருவோம், அதுக்கு பிறகு ஹஜ் செய்வோம். சரிங்களா? இப்போ இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலான ஹாஜிகள் செய்யக்கூடிய ஹஜ் ஹஜ் தமத்து தான். ஏன் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜை தான் சிறப்பித்தார்கள், ஆர்வமூட்டினார்கள். அவர்களும் என்ன சொன்னார்கள் என்றால், நான் உயிரோடு இருந்து அடுத்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குமேயானால் நான் குர்பானி பிராணியை மக்கா மதீனாவிலிருந்து கொண்டு வர மாட்டேன், நான் ஹஜ் தமத்து தான் செய்வேன்னு சொல்றாங்க. ஸோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த வருஷம் அவங்க குர்பானி பிராணிகளை மதீனாவிலிருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதனால சட்டம் என்ன, யார் உம்ரா ஹஜ்ஜுக்காக வர்றவங்க குர்பானி பிராணியை கொண்டு வர்றாங்களோ அந்த குர்பானி பிராணியை அறுத்து முடிகிற வரைக்கும் அவங்க இஹ்ராமை விட்டு வெளியே வரக்கூடாது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் கிரானுக்கு நியத்து செஞ்சவங்க அதே நியத்தில் இருந்தாங்க. எந்த சஹாபாக்கள் எல்லாரும் அவர்கள் குர்பானி பிராணியை கொண்டு வரலையோ, கிரானு நியத்தில் வந்தாங்களோ, அவங்களெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரவாயில்லை, நீங்கள் ஹஜ்ஜை முடிச்சுட்டு உம்ராவை முடிச்சுட்டு ஹஜ்ஜுக்கு பிறகு நியத்து செஞ்சுக்கலாம், தங்களுடைய ஹஜ்ஜை மாற்றும்படி கிரான் நியத்திலிருந்து தமத்துடைய நியத்துக்கு மாற்றும்படி சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் ஏகோபித்த அறிஞர்களுடைய கருத்தின்படி அல்லது பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்தின்படி ஹஜ்ஜுடைய வகைகளில் சிறந்த வகை எந்த வகை? ஹஜ்ஜு தமத்து. முதலாவது உம்ரா செய்வது ஹஜ்ஜுடைய நியத்தில், பிறகு உம்ராவை முடித்து கொண்டு ஹஜ்ஜை பிற 8 என்று ஆரம்பிப்பது. சரிங்களா? அப்போ முதல்ல நம்ம உம்ராவை பற்றி தெரிஞ்சுக்கொள்வோம். உம்ரா என்ற வார்த்தைக்கு அரபில என்ன பொருள் என்றால் செழிப்பாக்குவது. காபத்துல்லாஹுவை தவாஃப் செய்வதை கொண்டு, தொழுவதை கொண்டு நம்ம செழிப்பாக்க போறோம். புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு இபாதத்துக்கும் ஒரு அர்த்தத்தை வைத்து பேர் வைக்கப்பட்டிருக்கும். இப்போ நிற்கிறது, குனிகிறது, சுஜூது செய்கிறது, அதுக்கு வைக்கப்பட்ட பேர் தான் ஸலா. நம்ம பசியோடு இருக்கோம், தாகத்தோடு இருக்கிறோம் ரமதான் மாசத்தில், அதுக்கு வைக்கப்பட்ட பேர் என்ன? சௌம். இப்போ நம்ம மக்காவுக்கு போகிறோம், இந்த இபாதத்துக்கு ஹஜ்ஜுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அதே போல உம்ரா. அப்போ உம்ரா என்பது அல்லாஹுடைய வீட்டை அங்கே தவாஃப் செய்வதை கொண்டு நான் செழிப்பாக்குகிறேன், அதனால தான் அதுக்கு பேர் உம்ரா. சரிங்களா? இப்போ அல்லாஹ்வுடைய வீட்டை ஆபாத் செய்யறன், தமிழ் இது உருதுல கூட சொல்ல பாருங்க, ஆபாத் கர்னான்னு சொல்றாங்க. ஒரு இடத்தை எப்போதுமே நிரப்பமா வச்சிருக்கிறது. இந்த உம்ராங்கிறது, அதாவது அரபி மொழியில தமிழ்ல சொல்லுவோம்ல, வீரானா அப்படியே காலியா எம்டியா அப்படி கேப்பார் இல்லாம விட்டு விடுவது. ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டே இருந்தீங்க, அந்த இடம் செழிப்பா இருக்கு, அந்த இடம் மக்கள் போய் ஜனத்தொகை எப்போ பார்த்தாலும் ஒரு ஆபாதா இருக்கு அப்படிமோ. எங்க அங்கேயா ஒருத்தரும் சும்மா வீரானா கிடக்குதுங்க, காஞ்சி போய் கிடக்குங்க, யாருமே அந்த பக்கம் திரும்பி பார்க்கறது இல்லைங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட் தான் இந்த உம்ராங்கிற வார்த்தை. இப்போ அல்லாஹுடைய வீட்டை அவனுடைய அடியார்கள் எப்போதும் போய் கொண்டு அங்கே தவாஃப் செய்து கொண்டு அதை பசுமையாக வைத்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அதனால அந்த இபாதத்துக்கு பேர் என்ன? உம்ரா என்று வைக்கப்பட்டது. இந்த உம்ரால 3 அமல்கள் மிக கட்டாயமான அமல்கள். இந்த உம்ரா வணக்கத்திலமா நம்ம 3 அமல்கள் அதனுடைய ஃபர்த். ஒன்று வாஜிப். மொத்தம் 4 அமல் தான் இருக்கு. உம்ரால எத்தனை அமல் இருக்கு? 4 அமல் தான். முதலாவது அமலுக்கு பேர் இஹ்ராம். முதலாவது அமலுக்கு பேரு இஹ்ராம். இரண்டாவது அமலுக்கு பேரு தவாஃப். மூன்றாவது அமலுக்கு பேரு சஇ. நான்காவது அமலுக்கு பெயர் ஹல்க் அல்லது தக்சீர். ஹல்க் அல்லது தக்சீர். இஹ்ராம் என்றால் என்ன? நீங்க தொழுகைக்கு சொல்லுவீங்க பாருங்க, தக்பீரத்துல் இஹ்ராம், தக்பீரத்துல் தஹரீம்னு, அதே வார்த்தை தான் இதுவும். தொழுகைக்கு தக்பீரத்துல் இஹ்ராம் கட்டுறேன், தக்பீரத் தஹரீம் கட்டுறேன்னு சொல்றோமா இல்லையா? அதாவது ஒரு வணக்க வழிபாட்டில் நுழைவதின் மூலமாக அந்த வணக்க வழிபாட்டுக்கு முரணான செயல்களை தன் மீது தடுத்துக் கொள்வது. ஒரு வணக்க வழிபாட்டை
ஆரம்பிப்பதின் மூலமாக அந்த வணக்க வழிபாட்டுக்கு முரணான செயல்களை நம் மீது தடுத்துக் கொள்வது, அதான் தஹ்ரீம். தஹ்ரீம் என்றால் ஹராமாக்கி கொள்வது, இஹ்ராம் என்றால் ஹராமாக்கி கொள்வது. அப்ப இஹ்ராம் என்றால் எப்படி? தொழுகையில் உதாரணமா நீங்க அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுறீங்க. இப்படி தக்பீர் கட்டியதன் மூலமாக பேசுறது, அங்கங்க திரும்பி பார்க்கறது, தொழுகைக்கு முரணான செயல்கள் எல்லாத்தையும் உங்க மேல ஹராமாக்கிக்கிட்டீங்க. எது வரைக்கும்? சலாம் கொடுக்குற வரைக்கும். அதனாலதான் அதுக்கு பேர் தக்பீரத்து தஹ்ரீம். அந்த தக்பீர் சொல்றதுனால தொழுகைக்கு வெளியில உள்ள எல்லா செயல்களும் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுருச்சு. இப்ப நீங்க வெறும் ஓத முடியும், திக்ர் செய்ய முடியும், குனிய முடியும், எந்திரிக்க முடியும், சுஜூது செய்ய, இதுதான் உங்களுக்கு அங்க வேலை. சலாம் சொல்லி முடிச்சாதான் அந்த ஹராமுடைய பவுண்டரியிலிருந்து வெளியே வருவீங்க. புரியுதா இல்லையா? எப்படி நோன்புல நம்ம நியத்து வச்ச உடனே நமக்கு எல்லாமே ஹராம் ஆயிடுது. ஹலால் சாப்பாடு தான், ஆனா என்ன ஆயிடுது? ஹராம் ஆயிடுது. அதே போலதான் இந்த உம்ரால நம்ம லப்பைக் அல்லாஹும்ம உம்ரத்தன் அல்லது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்னு அந்த நியத்துல தல்பியா சொன்ன உடனேயே நமக்கு சில காரியங்கள் ஹராமாக்கப்பட்டு விடுகின்றன. தலையை மறைக்க கூடாது, ஆண்களுக்கு முகத்தை மறைக்க கூடாது, நகத்தை வெட்டக்கூடாது, கை கால் முடிகளில் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரியான தடைகள் இருக்கு பாருங்க, அங்க வந்துடுது. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் இஹ்ராம். அந்த இஹ்ராமுக்குன்னு ஆண்களுக்கு ஒரு ஆடை இருக்கு, அதையும் லிபாசுல் இஹ்ராம் அல்லது இஹ்ராம் ஆடைன்னு சொல்லுவாங்க. ஆனா அது மட்டுமல்ல இஹ்ராம்ங்கிறது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களாமா? அப்ப இஹ்ராம் என்பது என்ன? மீகாத்தில், சரிங்களா? அந்த இடத்துல நம்ம தல்பியா சொல்லணும் உம்ராவுக்காக. ஸோ அதுதான் இஹ்ராம். நீங்க ஊர்லயே இப்போ குளிச்சுட்டு நம்ம இஹ்ராம் கட்டிக்கிட்டு போறோம் விமானத்தில் போறதுனால, அல்லது டைரக்ட் விமானத்தில் போறவங்க இங்க இருந்து இஹ்ராம் கட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம வழியில போறவங்க இப்போ துபாய் வழியாகவோ அம்மான் வழியாகவோ அல்லது பஹ்ரைன் வழியாக போகும் பொழுது அங்க போய் ஏர்போர்ட்ல மாற்றுவாங்க. ஜஸ்ட் நீங்க அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டதுனால போட்டுக்கிட்டதுனால இஹ்ராமாக ஆகாது, சரிங்களா? அது நம்ம இஹ்ராமுக்கு தயாராகி இருக்கிறோம், இஹ்ராமுக்கு இஹ்ராமுக்கு தயாராகி கொண்டோம், அவ்வளவுதான். எப்ப நம்ம அந்த மீகாத்து வரும் பொழுது நம்ம அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா சொல்கிறோமோ அதை கொண்டுதான் நம்முடைய உம்ரா ஆரம்பமாகுது. அதுதான் இஹ்ராம். புரிஞ்சுக்கிட்டீங்களாமா? ஸோ அதனால இஹ்ராமுடைய நிலையில் தடுக்கப்பட்டவைகள் எல்லாமே எப்போதிலிருந்து ஆரம்பமாகும்? அந்த மீகாத்துல உம்ராவுடைய தல்பியா சொன்னதிலிருந்து ஆரம்பமாகும். புரிஞ்சுச்சா? ஸோ அதுக்கு பேர் தான் இஹ்ராம். அப்ப அந்த உம்ராவுடைய இஹ்ராம் என்பது மீகாத்தில் நியத்தோடு அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் என்று கூறி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்லுங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த வார்த்தையை, இந்த வாக்கியத்தை நம்ம சொல்லணும், சரிங்களா? இதையெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, அதுக்கு பிறகு நம்ம மக்கா முக்கர்ரமா போய் சேருகிற வரை நமக்கு கொடுக்கப்பட்ட அமல் எது? இந்த தல்பியாவை உறக்க சொல்வது. இந்த தல்பியாவை உறக்க சொல்றது. எவ்வளவு அதிகமா உம்ரா பயணத்தில் தல்பியா ஓதப்படுமோ, ஹஜ் பயணத்தில் தல்பியா ஓதப்படுமோ, அந்த உம்ரா அந்த ஹஜ் அவ்வளவு சிறப்பான ஹஜ். நம்ம டீலக்ஸ்ல போறதுனாலயோ சூப்பர் டீலக்ஸ்ல போறதுனாலயோ ஹஜ் சிறப்பு கிடையாது. அது நம்ம வசதிக்கு. அது எதுக்கு? நம்ம வசதிக்கு. அது அல்லாஹ்விடத்துல நம்ம ஹஜ் சூப்பர் ஹஜ் ஆகுது அப்படிங்கிறது எதை கொண்டு? எந்த ஹஜ் உம்ரால தல்பியாவை அதிகம் சொல்கிறீர்களோ அந்த உருக்கத்தோட, எந்த ஹஜ்ஜில் உம்ரால தல்பியா நீங்க அதிகமா உறக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களோ, பைத்தியம் முடிச்ச மாதிரி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். எங்கேயுமே எந்த பக்கமுமே திரும்பக்கூடாது, நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், சரிங்களா? மக்கா போற வரைக்கும் சொல்லலாம், அல்லது காபத்துல்லாஹ் உள்ளார போற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், சரியா? அதுக்கு பிறகு என்ன செய்வோம்?
நம்ம மக்கால போய் நம்முடைய உம்ரா எங்க இருந்து ஆரம்பமாகுது சொல்லுங்க பார்க்கலாம். பயணத்தினுடைய ஏற்பாடு தெரிஞ்சிருக்கீங்களா? எஸ், மதீனால. நம்ம இன்ஷா அல்லாஹ் இங்க இருந்து முதல்ல மதீனா போறோம். மதீனால இருந்து தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் மக்காவுக்கு உம்ரா போறோம். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கேள்வி நானே கேட்கிறேனே ஒருத்தங்கள்ட்ட பார்த்து, மதீனால இருந்து நம்ம போகும் பொழுது நமக்கு வரக்கூடிய மீகாத்துடைய பெயர் என்ன? நம்ம எந்த மீகாத்துல இஹ்ராம் கட்டுவோம், தல்பியா சொல்லுவோம்? படிக்கல, பயான் கேட்கல, மனப்பாடம் பண்ணல. துல் ஹுலைஃபா சொல்லுங்க. துல் ஹுலைஃபா, துல் ஹுலைஃபா. அதுக்கு இப்போ லோக்கலில் அபியார் அலி அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேருந்து அதுக்கு முன்னாடியிலேருந்து உள்ள பேர் வந்து துல் ஹுலைஃபா தான். துல் ஹுலைஃபான்னு கூட தமிழில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. துல் ஹுலைஃபா. அந்த பள்ளத்தாக்கு வந்து ஒரு விசேஷமான பள்ளத்தாக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வந்த உடனேயே வானத்திலேருந்து ஜிப்ரீல் இறங்கிட்டாங்க. வானத்திலேருந்து ஜிப்ரீல் இறங்கிட்டாங்க. ஜிப்ரீல் இறங்குதுன்னா சும்மாவா? சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட சூப்பர் விஐபி மலக்கவங்க. மலக்குலேயே மலக்குக்கே ஹெட் அவர் தான். எத்தனை கோடான கோடான கோடி மலக்குகளுக்கு ஒரே ஹெட் அவங்க தான். அவங்களுக்கு கீழே தான் எல்லா மலக்குல் மௌத்து, இஸ்ராஃபீலு, அப்புறம் மீகாயிலு, அதுக்கு கீழே ஹமலத்துல் அர்ஷ், எல்லாமே அவங்களுக்கு கீழே தான். வந்து அல்லாஹ்வுடைய தூதரே இந்த பள்ளத்தாக்கில் இறங்குங்க. சல்லி ஃபஇன்னக பில்வாதில் முபாரக். நபியே இங்கே தொழுதுக்குங்க, நீங்கள் அல்லாஹுவால் அருளப்பட்ட பள்ளத்தாக்கில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தங்கி லோஹர் அஸ்ர் தொழுகையை ஜம்மு செஞ்சு தொழுதுட்டு அதுக்கப்புறமா வாகனத்தில் உட்காந்து வாகன கிப்லாவுடைய திசையை முன்னோக்கி வாகனம் புறப்படும் பொழுது தல்பியா ஓதுறாங்க ஹஜ்ஜுக்காக. சரியா? ஹைர். அப்போ மதீனாலேருந்து நம்ம போகக்கூடிய நாம் இன்ஷா அல்லாஹ், அதாவது உம்ராவுக்குடைய ட்ரெஸ்ஸையோ குளிக்கிறதையோ நம்ம ரூமில் கூட குளிக்கிறது தப்பு கிடையாது. அங்கே துல் ஹுலைஃபால போய் நம்ம 2 ரக்காத் அந்த இடத்துக்காக தொழுகிறது, உம்ராவுக்காக தொழுகிறதல்ல, இஹ்ராமுக்காக தொழுகிறதில்ல. எதுக்காக வேண்டி தொழுகிறது? அந்த இடத்துக்காக வேண்டி தொழுகிறது. 2 ரக்காத் தொழுவோம். அல்லது தொழுகையுடைய நேரமாக இருந்துச்சுன்னா ஜமாத்து தொழுகையில் சேர்ந்துட்டாலே போதுமானது. சரிங்களா? தொழுததுக்கு பிறகு வாகனத்தில் உட்கார்ந்து வாகனம் புறப்படும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்ம உம்ராவுக்காக தல்பியா சொல்லுவோம். அதான் சுன்னத். புரியுதுங்களா? இன்ஷா அல்லாஹ். ஹைர். அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம். பஸ்ஸில் தானே? பஸ்ஸில் போகிறோம். இன்ஷா அல்லாஹ் மக்கா வர்றோம். மக்காவில் வந்து தங்கிட்டு அதே போல் நம்ம திரும்ப ஒரு தடவை குளிக்கிறதா இருந்தால் குளிச்சுக்கலாம். குளிக்கிறது சுன்னத்து, சிறப்பு. சரிங்களா? ஆனால் எப்போ நம்ம ஒன்ஸு இஹ்ராமுடைய தல்பியா ஓதிட்டோமோ அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த ஊரில் போடுறோம்ல சோப்பு, ஷாம்புலாம் வாசனை உள்ளது, அதை எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. வெறும் குளியல் நம்ம குளிச்சுக்கலாம். சரிங்களா? அதே போல் தலையை தேய்க்கும் பொழுது சாதாரணமாக இப்படி தேய்க்கலாமே தவிர பிடிச்சி நம்ம போட்டு கசக்கி தேய்ப்போம்ல, அந்த மாதிரி தேய்க்கக்கூடாது. சரிங்களா? அவ்வளோதான். ஹைர். ஸோ அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் அங்கேருந்து நம்ம எங்கே போவோம்? காபாவுக்கு போவோம். சரிங்களா? ஸோ போகிற வரைக்கும் நம்ம தல்பியா ஓதிக்கிட்டே போவோம். எப்போ மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நம்ம ரீச் ஆகிறோமோ ஆண்கள் தங்களுடைய இஹ்ராமுடைய ஆடையை வலது பூஜம் தெரியும்படி மாற்றிக்கொள்ளணும். ஏற்கனவே போட்டிருக்கும் பொழுது 2 பக்கமும் ஃபுல் கவர் பண்ணி போட்டிருப்போம். ஸோ காபத்துல்லாவுக்குள்ளார என்ட்ரி ஆகும் பொழுதோ அல்லது என்ட்ரி ஆனதுக்கு பிறகோ அந்த மேலே போட்டிருக்கிற போர்த்தி இருக்கிற வலது பக்கத்தினுடைய கம்கட்டுக்கு கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த இடது பக்கம் புஜத்து மேலே போட்டுருவோம். இந்த புஜம், இந்த ஷோல்டர் மட்டும் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது ஆண்கள். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போதும் இருக்கக்கூடிய ஹிஜாபில், புர்கால அவங்க இருப்பாங்க. அவங்களுக்குன்னு தனி ட்ரெஸ்ஸு கிடையாது. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் நேரா ஹஜருல் அஸ்வதை நோக்கி போவோம். எவ்வளவு தூரம் நம்ம அந்த மதாஃப் தவாஃப் செய்யக்கூடிய இடம் அதில் இறங்கி நம்ம ஹஜருல் அஸ்வதை நோக்கி போக முடியுமோ அதை நோக்கி போவோம். சிறப்பு சுன்னத்து என்னன்னு சொன்னால் ஹஜருல் அஸ்வதை போய் முத்தம் போட்டுட்டு, முத்தம் போட முடியலன்னா கையால் தொட்டுட்டு, இன்னும் முடிஞ்சால் அதில் சுஜூது செஞ்சுட்டு தவாஃப் ஆரம்பிக்கிறது சுன்னத்து. ஆனால் இப்போதைக்கு உள்ள கூட்டத்தில் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. தனியாக செய்யும்போது பார்த்துக்க வேண்டியது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? எவ்வளவு தூரம் நம்ம பாதுகாப்பாக இறங்க முடியுமோ இறங்கிட்டு நம்ம அந்த தூரத்திலிருந்து உம்ராவுடைய தவாஃப் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மனசில் நியத்தோட பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். முதல் சுற்று ஆரம்பிக்கும் போது மட்டும் இதை சொல்லணும்.
அடுத்த சுற்றுல ஹஜருல் அஸ்வத் வரும்போது வெறும் அல்லாஹ் அக்பர். சரியா? அப்போ நம்ம தொழுகையை எப்படி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம்? ஸோ தவாஃப் ஆரம்பிக்கிறது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர். அப்போ நம்ம ஹஜருல் அஸ்வதை நோக்கி வலது கையை மட்டும் இஷாரா செஞ்சுட்டு கையை கீழே விட்டுருவோம். இஷாரா செஞ்சுட்டு கையை முத்தம் போடக்கூடாது. முத்தம் போடுறதா இருந்தால் ஒன்று ஹஜருல் அஸ்வதை நேரடியாக முத்தம் போடணும், இல்லைன்னா கையால் அதை தொட்டுட்டு அதுக்கப்புறமா முத்தம் போடணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் தடி இருக்குது அந்த தடியால் தொட்டுட்டு அந்த தடியை முத்தம் போடலாம். அப்படி இல்லை நமக்கு வெறும் சைகை செய்வதற்கு மட்டும்தான் நமக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால் சைகை மட்டும் செய்வோம், சைகை செஞ்சுட்டு முத்தமிட மாட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம ஆண்கள் என்ன செய்வாங்க, முதல் 3 சுத்து தங்களுடைய எட்டுகளை நெருக்கமாக வைத்து, புரியுதா, குதிச்சு ஓடுவாங்க. பெண்கள் சாதாரணமாக தான் நடந்து வருவாங்க. இது உம்ராவுடைய முதல் தவாஃபில் செய்ய வேண்டிய அமல்களில் ஒரு முக்கியமான அமல். ஆண்கள் தங்களுடைய புஜ தெரியும்படி இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறது, அதே போல் முதல் 3 தவாஃபில் குதிச்சு ஓடுறது, எட்டுகளை நெருக்கமாக வைத்து. இந்த மாதிரியான ஓடுவதற்கு பெயர் அரபியில் ஹதீஸில் ரமுல், ரமுல், ரா மீம் லாம், ரமுல் என்று சொல்லுவாங்க. புரியுதா? இந்த வலது பூஜம் தெரியும்படி இஹ்ராம் அணிந்து கொள்வதற்கு பேரு இல்திபா. இல்திபா, ஹம்சா பாது தா பா அலிஃப் ஐன், இல்திபா. சரி, இப்போ நம்ம ஹஜருல் அஸ்வதிலிருந்து சுற்றை ஆரம்பித்து திரும்ப ஹஜருல் அஸ்வத் வரும்போது ஒரு சுற்று பூர்த்தியாகும். இது போன்று 7 சுற்றுகள் நாம் சுற்ற வேண்டும். எத்தனை சுற்று சுற்றணும்? அப்போ ஒரு தவாஃப் என்பது 7 சுற்றுகளை உடையது. அல்லாஹு தாலா ஒவ்வொரு இபாதத்தை ஒரு அமைப்பில் வைத்திருக்கிறான். இப்போ தொழுகனா 4 ரக்காத்து, 2 ரக்காத்து, மகரிபு 3 ரக்காத்து, வித்திரு ஒத்தப்படையில். ஸோ அந்த மாதிரி இந்த ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் இதில் பெரும்பாலும் எல்லாமே 7ங்கிற எண்ணிக்கையில் போயிட்டு இருக்கும். காபத்துல்லாவை தவாஃப் சுற்றுறது 7, சஃபா மர்வா மலைக்கு இடையில சை செய்கிறது 7, ஜம்ராத்தில் கல்லெறிகிறது 7. புரியுதுங்களா? அதில் அல்லாஹ்வுடைய ஒரு ஹிக்மத் இருக்கு. அதான் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. இதெல்லாம் எங்கே போனால் தெரியும் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்துக்கு போனால் தான் புரிய வரும். அது வரைக்கும் நமக்கு ஈமான் தான், ஈமான் பில் கைப். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கான்னு சொல்லி நம்ம கேட்க முடியாது. லா யுஸ்அலு அம்மா யஃஅல் வஹும் யுஸ்அலூன். அவன் சட்டத்தில் ஏன் என்று கேள்வி கேட்க முடியாது. இந்த 7 சுத்துல நல்லா கவனிங்க. இந்த தவாஃபுக்கு பேர் என்ன? உம்ராவுடைய தவாஃப். சரிங்களா? உம்ராவுடைய தவாஃப் செய்கிறேங்கிற நியத்தில் நம்ம ஆரம்பிக்கணும். இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி ஆரம்பிக்கணும். ஆரம்பித்ததற்கு பிறகு ருக்குன் யமானி சொல்லுங்க. ருக்குன் யமானி, அதாவது யமன் நாட்டை நோக்கி இருக்கக்கூடிய மூலை. ருக்குன் என்றால் மூலை, கார்னருக்கு சொல்லுவாங்க. யமானி என்றால் யமன் நாடு. அப்ப காபத்துல்லாஹுடைய ஒவ்வொரு மூலைக்கும் அது அரேபிய நாட்டில் எந்த நாட்டை முன்னோக்கி இருக்கிறதோ அதை வைத்து அதற்கு பெயர் சொல்லப்படும். சரிங்களா? ருக்குன இராக்கி இருக்கு, ருக்குனே ஷாமி இருக்கு, ருக்குனே யமானி. இது ருக்குனே ஹஜருல் அஸ்வத், ருக்குனுல் அஸ்வத். இது ஹஜருல் அஸ்வத் இருக்கக்கூடியது. சரிங்களா? இப்போ அந்த ருக்குனே யமானி வந்த உடனே நம்ம கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய துவாக்களை அல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய திக்ருகளை நிறுத்திட்டு ஒரு துவாவை ஓதணும்னு நம்ம சொன்னோம். நீங்களும் புத்தகம் படிச்சிருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்ன துவாமா ஓதணும்? மாஷா அல்லாஹ், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார். அந்த ருக்குனே யமானியிலிருந்து ஹஜருல் அஸ்வத் வர்ற வரைக்கும் இந்த துவாவை எவ்வளவு அதிகமாக ஓத முடியுமோ ஓதணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு அந்த இடத்துல இந்த துவாவை ஓதி இருக்கின்றார்கள். இப்போ ஹஜருல் அஸ்வத் வந்த உடனே திரும்பவும் அந்த துவாவை நிப்பாட்டி விட்டு நம்ம கையை கொண்டு, வலது கையை கொண்டு அந்த ஹஜருல் அஸ்வதை சைகை செய்வோம். அல்லாஹு அக்பர். புரியுதுங்களா? பயப்பட வேணாம், அவசரப்பட வேணாம். அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோமாங்கிற உறுதியானதுக்கு பிறகு நீங்கள் அல்லாஹு அக்பர்னு இஷாரா செஞ்சுட்டு கையை விட்டுற வேண்டியது. ஸோ ஹஜருல் அஸ்வதில் ஆரம்பித்து மீண்டும் ஹஜருல் அஸ்வத் வருவோமையானால் ஒரு சுற்று பூர்த்தி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் எத்தனை சுற்று நம்ம சுற்ற வேண்டும்? 7 சுற்றுகள்.
இப்போ ஆண்கள் முதல் 3 சுற்றுகளில் மட்டும் என்ன செய்வாங்க? ரமல் செய்வார்கள். புரியுதா? இந்த புஜம் தெரியும்படி எஹ்ராம் அணிந்திருப்பது என்பது 7 சுற்று வரைக்கும் அப்படித்தான் இருக்கணும். சரியா? 7வது சுற்று முடிந்த உடனே ஹஜருல் அஸ்வத் வந்து உடனே அல்லாஹு அக்பர்னு திரும்பவும் தக்பீர் சொல்லிட்டு நம்ம தவாஃபை முடிச்சிருவோம். முடிச்சு நம்ம மக்காம இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 2 கற்களை இறக்கி கொடுத்தான். காபாவை கட்டி முடிச்ச உடனே 2 கற்களை அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். அதுல ஒரு கல்லு தவாஃபை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்வதற்காக வேண்டி இந்த மூலையில வைங்க என்று அல்லாஹு தஆலா சொன்னா, அதுதான் அல் ஹஜருல் அஸ்வத். அது சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல்லு. வெள்ளை வெள்ளேர்னு வெண்மையா இருந்துதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களுடைய பாவங்கள் அதை கருப்பாக்கி விட்டன என்று. சரிங்களா? 2வது கல்லு அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஹஜ்ஜுக்கு மக்களை அழைப்பதற்காக வேண்டி ஒரு அற்புதமான கல்லாக அல்லாஹ் அவங்களுக்கு இறக்கினது. அந்த கல்லு மேல ஏறி நின்ன உடனேயே அது சொர்க்கத்துடைய கல்லு. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த பாதத்தை அப்படியே உள்வாங்கி கொண்டது. எப்படி குழைத்த சேருல களிமண்ணில் போய் நம்ம கால் வச்சா நம்ம அச்சு அப்படியே பதிஞ்சிரும், அந்த மாதிரி அந்த கல்லானது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலை அப்படியே பதித்து கொண்டது. நீங்க அங்க போனீங்கன்னா அந்த கல்லு மேல தங்கத்திலேயோ எதுலேயோ முலாம் பூசியிருப்பாங்க. அந்த பாத அடி அப்படியே இருக்கும். அது கல்லு. அந்த கல்லில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய 2 அந்த கல் மேல நின்று கொண்டுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலக மக்களை எல்லாம் ஹஜ்ஜுக்காக அழைத்தார்கள். அது ஒரு அற்புதமான கல். அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுக்க சொல்லும் பொழுது, யா அல்லாஹ் நான் எப்படிலாம் அழைப்பு கொடுப்பேன், என் சத்தம் எங்கே போய் சேருன்னு சொல்லும் பொழுது தான் இது மேலே நின்று நீங்கள் சத்தம் போடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அற்புதமாக அந்த கல்லை அவங்களுக்கு கொடுத்தான். ஸோ அந்த மக்காம இப்ராஹிம் அந்த கல் வந்து காபாவை ஒட்டி இருந்துச்சு. பின்னாடி காலத்தில் தான் காபாலேருந்து கொஞ்சம் அது தூரமாக வைக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல உம்ராவுடைய 2 ரக்காத்து நஃபில் நம்ம தொழுகணும். புரியுதுங்களா? அங்க பக்கத்தில் நம்ம நிற்க முடியல, தவாஃபுடைய கூட்டம் அதிகமாக இருக்குமே, ஆனால் நம்ம மஸ்ஜிதுல் ஹராம்ல எந்த பகுதியில் வேண்டுமானாலும் நம்ம அந்த 2 ரக்காத்து தொழுது கொள்ளலாம். அந்த தொழுகைக்கு பேர் என்ன? தவாஃபுடைய நஃபில் தொழுகை. தவாஃபுடைய நஃபிலான தொழுகை, சுன்னத்தான தொழுகைன்னு சொல்லலாம். இந்த தொழுகையை நம்ம அங்க தொழ போகும்போது அங்க ஒரு ஆயத்து ஓதணும். யார் சொல்வா? என்ன சகோதரிகளா? இல்ல சகோதரிகளா, என்ன ஓதணும்? புதுசா ஆயத்தை உருவாக்காதீங்க மேடம். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. சொல்லுங்க. வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா. இப்ராஹிம் நின்ற இடத்தில் தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சூரா அல் பக்ரால 125வது வசனம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்களே, ரொம்ப ஒரு அற்புதமான சஹாபி. ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, காபாவை தவாஃப் செய்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ன இடம் கல் இங்கே இருக்குது, தவாஃப் செய்ய ஒரு 2 ரக்காத் அதுக்கு பக்கத்தில் தொழுதா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு எவ்வளவு தூரம் நினைச்சு பார்த்துருக்காங்க பாருங்க. இந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இப்ராஹிம் நபி நினைச்சு பார்த்துருக்காங்க அந்த கல்லை பார்த்துட்டு. ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, உடனே அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய விருப்பம், உடனே அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டான், நபியை தொழுதுருங்கட்டான். புரியுதுங்களா இல்லையா? அல்லாஹ் அக்பர். ஹைர். அந்த 2 ரக்காத்தை நம்ம தொழுகணும். இந்த 2 ரக்காத்துல இப்ப இந்த 2 ரக்காத்துல ஓத வேண்டிய சூரா இருக்கு. தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓத வேண்டியதுதான் இந்த வசனம். இந்த வசனம் வத்தஹிது மின் மகாம் இப்ராஹிம முஸல்லா. அந்த தொழுகைக்குள்ளார இப்ராஹிம் நின்ற இடத்தில் நீங்கள் தொழுமிடத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். சரி, ஜஸ்ட் தக்பீர் கட்டின உடனே நம்ம முதல் ரக்காத்துக்கு ஒரு சூரா இருக்கு, 2வது ரக்காத்துக்கு ஒரு சூரா. முதல் ரக்காத்துல என்ன சூரா ஓதணும்? இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் காஃபிரூன். சரியா? 2வது ரக்காத்துல சூரத்துல் இக்லாஸ். சுருக்கமா தொழுகணும். அதுவும் தௌஹீதுடைய அந்த சூறாவை நம்ம முக்கியமா ஓதணும். சரிங்களா? தொழுது முடித்த உடனேயே எந்திரிச்சிட வேண்டியதுதான். தொழுகையும் சுருக்கமா இருக்கணும், தொழுது முடிச்ச உடனே எந்திரிச்சிடணும். புரியுதுங்களா?
இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் என்ன செய்யணும்? அதாவது எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுக்காக வேண்டி நிக்க சொன்னாங்க, உட்கார சொன்னாங்க, நேரம் கொடுக்க சொன்னாங்க, அது தனி. எங்க தொழுதுட்டு அடுத்த அமலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கிட்டே இருந்தாங்க, அது தனி. அதெல்லாம் நம்ம கவனிச்சாதான் அது கரெக்டான ஒரு இபாதத்தாக, சரியான ஒரு இபாதத்தாக ஆகும். புரியுதா? அப்ப நம்ம தவாஃப்ல என்ன செஞ்சிட்டோம்? அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. தவாஃப்ல செஞ்சிட்டோமா? தவாஃப் ஃபுல்லா துஆ தானே. ஹஜருல் அஸ்வத்ல ஆரம்பிச்சதுல இருந்து சுத்தி என்னதான் செஞ்சோம்? துஆ கேட்டுக்கிட்டே இருந்தோம். திக்ர் செய்யுங்க, துஆ கேளுங்க, திக்ர் செய்யுங்க, துஆ கேளுங்க, திக்ர் செய். ஒன்ஸ் தவாஃப் முடிச்ச உடனே நம்ம மக்காம் இப்ராஹிம் வருவோம், 2 ரக்காத் தொழுவோம், தொழுதுட்டு உடனே கிளம்பிடுவோம். சரிங்களா? ஜம்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு. அங்க ஜம்சம் தண்ணியை குடிக்கும் பொழுது துஆ கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜம்சம் தண்ணி மாவு ஜம்சம் லிமா ஷுரிப லஹு. ஜம்சம் தண்ணி இருக்கிறதே அது எதற்காக குடிக்கப்படுகிறதோ அதற்காக. அப்ப எந்த நல்ல நியத்துல, எந்த நல்ல துஆல நீங்க குடிக்கிறீங்களோ அல்ஹம்துலில்லாஹ், உங்களுடைய ஹலாலான அந்த துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான், கபூல் செய்வான். புரியுதா? ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்சோண்டு கீழே உழுகாத அளவுக்கு நம்முடைய தலை மேல அந்த தண்ணியை தடவி கொள்வது. அதுக்கு பிறகு அங்கிருந்து இன்ஷா அல்லாஹ் நாம் செய்ய வேண்டிய உம்ராவுடைய 3வது அமல். உம்ராவுடைய 3வது அமல். முதல் அமல் என்ன? இஹ்ராம். 2வது அமல் தவாஃப். 3வது அமல் சஈ. இந்த 3வது அமலுக்கு நம்ம போகும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், இந்த மாதிரி நம்ம தஹ்லீல் தக்பீர் ஓதிக்கொண்டே நம்ம போகணும். சரிங்களா? ஒன்ஸ் அந்த சஃபா மலையை அடைஞ்ச உடனே, சஈ முதல்ல எந்த மலையிலிருந்து ஆரம்பமாகும்? சஃபா மலையிலிருந்து ஆரம்பமாகும். சஃபா மலையில் ஏறின உடனே சஃபா மலை கிப்லாவை பார்த்து நின்று அல்லாஹு அக்பர்னு தக்பீர் சொல்லணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம்? கவனிங்க. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், நிச்சயமாக சஃபா மலையும் மர்வா மலையும் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களில் உள்ளவை. அபுதஉ பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் ஆரம்பித்ததை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது அல்லாஹ் சஃபா மலையை முதல்ல சொல்லியிருக்கிறானா, ஸோ அதிலிருந்து நான் சுற்றி ஆரம்பிக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இந்த 2 துவாக்களையும், முதலாவது ஆயத், 2வது ஹதீஸில் உள்ள துவா, இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், நம்ம 158 இருக்கும். 158 2வது அத்தியாயத்தில் 158வது வசனம், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். மனப்பாடம் பண்ணிடுங்க இன்ஷா அல்லாஹ் போறதுக்குள்ளார. அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம்? நல்ல கவனிக்குமா, இந்த 2 திக்ர் ரொம்ப முக்கியமான திக்ர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. இது 2 திக்ர். முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 2வது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. இந்த 2 திக்ர்களை செய்துட்டு நம்ம துஆ கேட்கணும். சரிங்களா? ஒரு இந்த தபாரக்கல்லதி அல்லது நூன் வல் கலம் அந்த சூறாக்களுடைய அளவுக்காவது இந்த 2த்துக்கு இடையில நம்ம துஆ கேட்கணும். சரி, நிறைய துவாக்கள் கேட்கலாம், அல்லது ஒரே துவாவை நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆக அந்த சஃபா மலையில் நாம் நிற்கக்கூடிய அந்த நேரம் என்பது துஆவுடைய நேரம். அதை நம்ம மறந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியமான நேரம். சரிங்களா? அப்போ ஒரு தடவை இந்த திக்ரை செஞ்சோம், துஆ கேட்டோம், திரும்பவும் அந்த திக்ரை செய்யணும். இந்த திக்ர லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. இதை ஓதிட்டு திரும்பவும் நம்ம துஆ கேட்கணும். திரும்பவும் இந்த திக்ரை ஓதணும், திரும்பவும் துஆ கேட்கணும். அப்போ மொத்தம் எத்தனை தடவை இந்த திக்ரை செய்வோம்? 3 தடவை இந்த திக்ரை செய்வோம், 3 தடவை நம்ம துஆ கேட்போம். 3வது தடவை துஆ கேட்டதற்கு பிறகு
அமைதியாக அங்கிருந்து நம்ம நடக்க ஆரம்பிப்போம். சரிங்களா? இந்த சையுடைய நடை என்பது கொஞ்சம் வேகமாக இருக்கணும். சை என்று சொன்னாலே வேகமாக நடப்பது. சாதாரணமான நடைக்கும் ஒரு அவசரமான வேலைக்கு போனால் எப்படி போவோம், அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேர் தான் சை என்று சொல்லப்படும். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தூய்மையான மனைவியார் அன்னை ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய நினைவாக இந்த இபாதத்தை அல்லாஹ் கடமையாக்கினான். அவங்க சஃபா மலையிலேருந்து மர்வா மலையிலேருந்து சாதாரணமாக போனாங்க. அந்த குழந்தைக்கு மேலே உயிருக்கு பயந்துக்கிட்டு தண்ணியை தேடி எவ்வளவு பதட்டத்தோடு விரைந்து போயிருப்பாங்க. அப்போ சை என்பது விரைந்து போகிறது. சரிங்களா? முன்னாடி அந்த சஃபா மலைக்கும் மர்வா மலைக்கும் இடையில ஒரு ஓடை மாதிரியான ஒரு பள்ளமான பகுதி இருந்துச்சு. அந்த பகுதியில் இறங்கின உடனே அங்கே குழந்தை இருக்கிறது தெரியாமல் போயிடுச்சு. அப்போ ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த பள்ளத்தை ரொம்ப வேகமாக ஓடி மேலே ஏறி கடந்தாங்க. சரிங்களா? இப்போ அந்த இடங்களெல்லாம் சமபூமியாக ஆக்கப்பட்டு விட்டது என்றாலும் ஹாஜர் அலைஹி ஸலாத்து வஸலாமுடைய அந்த நடையை நினைவு கூறும் விதமாக அதே போலதான் ஆண்கள் அந்த இடத்துல குறிப்பாக என்ன செய்யணும், ஓடணும். இப்போ அதற்காக வேண்டிதான் அந்த பச்சை கலரில் விளக்கு போட்டு அடையாளம் விட்டுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல எவ்வளவு வேகமாக விரைந்து ஓட முடியுமோ ஆண்கள் ஓடணும், பெண்கள் சாதாரணமாக வருவாங்க. அதுக்கு பிறகு நம்ம சஃபாலிருந்து அந்த பச்சை விளக்கு அடையாளம் வந்தோடனே ஓடணும். திரும்ப நேராக நம்ம மர்வா நோக்கி போயிடும். மர்வா நோக்கி போன உடனே அங்கேயும் நம்ம காபாவை முன்னோக்கி நின்று இந்த 2 திக்ர்களையும் சொல்லணும், துவா கேட்கணும். 2 திக்ர்களை திரும்ப சொல்லணும், துவா கேட்கணும். 2 திக்ர்களை நம்ம சொல்லணும், துவா கேட்கணும். அதுக்கப்புறமா அங்கிருந்து நம்ம திரும்பி இறங்கி நடக்க ஆரம்பிக்கணும். அப்போ ஒவ்வொரு மலையிலையும் இந்த திக்ர்களை 3 தடவை சொல்லுவோம். ஒவ்வொரு தடவை சொன்னதற்கு பிறகு நம்ம இன்ஷா அல்லாஹ் துவா கேட்போம். கடைசியாக 3ஆவது தடவை துவா கேட்டுட்டு அங்கிருந்து நம்ம புறப்படுவோம். சரிங்களா? புரிஞ்சுக்கலாமா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? சிறப்பு என்னன்னு சொன்னா, எவ்வளவு நேரம் கால் வலிக்க நிற்க முடியுமோ அந்த அளவுக்கு நிற்கிறது தான் சிறப்பு. ஒரு மலையிலையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மலையிலையும் எந்த அளவு நின்றுக்கிறாங்கன்னு சொன்னா, அதிகப்படியா ஒரு மலையிலையும் சூரத்துல் பக்கரா ஓதுற அளவு நின்றுருக்காங்க. அல்லாஹு அக்பர். அப்பதான் அது உண்மையான ஒரு உம்ரா மாதிரி இருந்திருக்கும். இப்போ உள்ள சூழ்நிலையில், அதுவும் சமீப வருஷங்கள்ல இருக்கக்கூடிய நெருக்கடியில் அங்கே உள்ள போலீஸு நம்மளை ஒரு 3-4 நிமிஷம் நிற்க விட்டாலே பெரிய விஷயம். துரத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன செய்வோம், ஜஸ்ட் அந்த மலையில் ஏறும் பொழுதே இந்த திக்ர்களை செய்யவும் துவா கேட்கவும் ஆரம்பிச்சிருவோம். அதனால் அங்கே போயிட்டு எங்கேயாவது ஒதுக்குப்புறமாக இடம் கிடச்சிச்சின்னா எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம், அது 2 நிமிஷமாக இருக்கலாம், 3 நிமிஷமாக இருக்கலாம், 5 நிமிஷமாக இருக்கலாம், 10 நிமிஷமாக இருக்கலாம். சரியா? நம்ம முயற்சி செய்வோம் எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ. அங்கே போலீஸ்காரங்க துரத்தும் போது, மிலிட்ரி துரத்தும் போது நம்ம ஒன்றும் எதிர்த்து செய்ய முடியாது. என்ன, அவன் ஒரு தடவை சொல்லி 2வது தடவை நம்ம மூவ் ஆகலைன்னு சொன்னால், புரியுதுங்களா? ஸோ அதனால் நமக்கு அங்கே முயற்சி பண்ணுவோம். இன்ஷா அல்லாஹ் எவ்வளோ ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல, தொந்தரவு இல்லாத ஒரு இடத்துக்கு போக முடியுதான்னு சொல்லி செஞ்சுட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் நின்று துவா கேட்போம். ஒன்ஸ் மிலிட்ரி வந்து மூவ் ஆகுங்கன்னு தள்ளினாங்கன்னா அப்படியே ஓதிக்கிட்டு அது துவா ஓதிக்கிட்டு நம்ம இறங்க வேண்டியதுதான். சரிங்களா? ஃபர்லு என்பது அந்த சஃபா மலையிலேருந்து மர்வா மலையில் ஏறி திரும்ப மர்வா மலையிலேருந்து வந்து சஃபா மலையில் ஏறிட்டா ஃபர்லு நிறைவேறிடும். கடமை வந்து நமக்கு கூடி போயிடும். இது நமக்கு சுன்னா, சிறந்த அமல். எவ்வளவு சிறந்த அமல்களை நம்ம அதிகப்படுத்த முடியுமோ அதிகப்படுத்திக்க வேண்டியது. அதில் ஏதாவது நிர்பந்தத்தால் குறைந்து போயிடுச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் போதுமானவன் மன்னிக்கிறது. புரிஞ்சுங்களா? ஹைர். இப்போ கவனிங்கம்மா, இப்போ நம்ம முதல்ல சை எங்கேருந்து ஆரம்பித்தோம்? சரி, சஃபாலேருந்து ஆரம்பித்து எங்கே போனோம்? மர்வாவுக்கு போயிட்டோம். மர்வாலேருந்து ஆரம்பித்து அடுத்து எங்கம்மா போனோம்? நல்லா கவனமாக சொல்லுங்கள், யோசித்து சொல்லுங்கம்மா. மர்வாலேருந்து ஆரம்பித்து அடுத்து எங்கம்மா போனோம்? மறக்காமல் சொல்லுங்க. சஃபா தான். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு தடவை ஆஜி ரூமுக்கு போகணுன்னு சொல்லிடுச்சு. அந்த ஆஜி என்ன நினச்சுன்னா 7வது சுற்று மர்வா முடிச்சு 7வது சுற்றுக்கு ரூமுக்கு தானே போவோம். நம்ம இப்போ முதல் சுற்று தான் முடிச்சிருக்கோம். மர்வாலேருந்து திரும்ப நம்ம சஃபாவுக்கு வருவோம். அப்படி சஃபாவுக்கு வரும் பொழுது திரும்பவும் அந்த பச்சை விளக்கினுடைய அடையாள இடம் வரும்.
அங்கே வந்த உடனே திரும்பவும் நம்ம ஓடுவோம் வேகமாக, ஆண்கள் ஓடுவாங்க. அந்த விளக்குடைய இடம் முடிஞ்ச உடனே நம்ம அமைதியாகிடுவோம், பெண்கள் வந்து சேர்ற வரைக்கும். திரும்பவும் சஃபா மலையில் ஏறுவோம். ஏறிட்டு அதே போல 3 தடவை திக்ரு செய்வோம். ஒவ்வொரு தடவைக்கு பிறகு துவா கேட்போம். அந்த திக்ரு அதே திக்ரு தான், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. ஹைர். அந்த திக்ருகளை செஞ்சு துவாக்களை கேட்டு அதுக்கு பிறகு நம்ம திரும்ப நடக்க ஆரம்பிப்போம். அப்போ திரும்பவும் எந்த இடம் வரும் நமக்கு? அந்த பச்சை விளக்கு இடம் வரும், அங்கே திரும்ப ஓடணும். சரியா? அதுக்கு பிறகு நம்ம மருவா போய் சேருவோம். இப்போ மருவா போய் சேர்றோம்ல, எத்தனாவது சுற்று வந்திருப்போம்? எஸ், சஃபாலேருந்து மருவா 1, மருவாலேருந்து சஃபா 2, சஃபாலேருந்து மருவா 3. காபத்துல்லாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் டு ஸ்டார்டிங் வந்தாதான் ஒரு சுத்து முடியும். ஹஜருல் அஸ்வதில் ஆரம்பித்து ஹஜருல் அஸ்வத் வந்தாதான் ஒரு சுத்து முடியும். இங்கே சஈல அப்படி கிடையாது, அல்லாஹ் லேசாகிட்டான். சஃபாலேருந்து ஆரம்பித்து மருவா போனாலே உனக்கு ஒரு சுத்து ஆயிடுச்சு. திரும்ப மருவாலேருந்து சஃபா வந்தால் 2வது சுத்து முடிஞ்சிருச்சு. சஃபாலேருந்து மருவா போனால் 3வது சுத்து. அப்போ மருவாலேருந்து திரும்ப சஃபா வரும் பொழுது 4வது சுத்து முடிஞ்சிருச்சு. சஃபாலேருந்து மருவா போகிறோம் 5வது சுத்து. மருவாலேருந்து சஃபா வர்றோம் 6வது சுத்து. சஃபாலேருந்து மருவா போகிறோம் 7வது சுத்து. இந்த 7 சுத்துலையும் ஒவ்வொரு தடவையும் அந்த மலைக்கு மேலே நின்று இந்த 3 திக்ருகளை செய்கிறோம். அதில் துவா ஓதுறோம். எவ்வளவு நேரம் முடியுதோ நம்ம முயற்சி பண்ணுறோம். அதுக்கு பிறகு தான் நம்ம இறங்கி நடக்க வர்றோம். இந்த சஃபா டு மருவா வரைக்கும் உள்ள இடத்துல, சஃபா டு மருவா வரைக்கும் உள்ள இடத்துல நமக்கு ஒது போயிட்டாலும் பிரச்சனை கிடையாது. தவாஃபில் ஒது இருக்கும். நம்ம வரும்பொழுதே ஒது செஞ்சுட்டு வருவோம். தவாஃபு ஒதுவோட தான் செய்யணும். சரிங்களா? அதே போல் வந்து மக்காம் இப்ராஹிமில் நம்ம தொழுவோம். தொழுகைக்கு நமக்கு ஒழு தேவை. ஜஸ்ட் தொழுது முடிச்சுட்டு நம்ம சஃபா மலை மருவா மலைக்கு வர ஆரம்பித்தா நமக்கு ஒது போயிட்டாலும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அங்கே எது தேவை கிடையாது, ஒது தேவை கிடையாது. இடையில தொழுகை வக்து வருது, நம்ம தொழுகைக்கு நிற்க போகிறோம்னா பக்கத்தில் ஒது செய்கிற இடம் இருக்கும், நம்ம போய் ஒது செஞ்சுட்டு வந்துக்கலாம். சரிங்களா? இங்கே பாருங்கம்மா. ஹைர். இப்போ மருவால முடிஞ்ச உடனே முடியும் பொழுதும் 7வது சுற்று முடியும் பொழுதும் திக்ரு செஞ்சு துவா செஞ்சு தான் முடிப்போம். 7வது சுற்றுலையும் திக்ரு செஞ்சு துவா செஞ்சு நம்ம முடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தங்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வருவோம். ஆண்கள் தங்களுடைய தலைமுடிய இப்போ ஹஜ்ஜு இருக்கிறதுனால மிஷின் போட்டுக்கலாம், அல்லது கத்திரிக்கோல்ல எல்லா இடத்திலிருந்து சமமாக வெட்டிக்கலாம். எங்க கடைக்கு போய் தான் அப்போ ஆண்கள் செஞ்சுக்கணும் அவங்கவுங்கன்னு சொல்ல வரல. இல்லைல்ல, அதெல்லாம் அம்மா எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அவன் அன்னைக்கு இவ்வளோ ஸ்பீடை பார்க்கணும் மிஸ்வானல்ல, எக்கச்சக்கமாக கடை, 1000 கணக்கில் கடை இருக்கும். ஆமாம். பெண்கள் கவனிங்கம்மா, பெரும்பாலும் அங்கே நிறைய தவறுகள் நடக்கும். எப்போதுமே நீங்கள் அதுக்கு தான் நம்ம சொன்னோம் கல்வி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு. சில பேர் என்ன செய்கிறாங்க, எதையுமே படிக்காமல் போயிட்டு அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதே போல் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, அங்கே யாரும் சஹாபாக்கள் வர்றதில்லை. புரியுதா? சஹாபாக்கள் செஞ்சதை பார்த்து நம்ம செஞ்சிடலாம், ஏன்னா அவங்க முழுசா இஸ்லாத்தில் இருந்தாங்க. இப்போ எல்லாம் பெரும்பாலும் வர்றவங்கள அறியாத மக்கள் வர்றாங்க. அவர்களை பார்த்து பார்த்துட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, நிறைய பிதஅத்துகள்லையும் முரண்பாடுகளையும் நம்ம விழுந்துருவோம். என்ன முரண்பாடு? அங்கே மருவாலை முடித்த உடனேயே ஆண்கள் தலைமுடியை வெட்டிக்கிட்டு இருப்பாங்க எங்கேயாவது ஒரு ஓரத்தில். பெண்கள் ஸ்கார்ஃபை கழட்டிட்டு அவங்க கூந்தலை கொடுத்துக்கிட்டு முடிய வெட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது எல்லாம் பெரிய தப்பு. இதெல்லாம் மருவா இடம் என்பது முடிவெற்ற இடமே கிடையாது. அது ஒரு புனிதமான மலை. அது அங்கே திக்ரு துவா உம்ராவுடைய சை செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட இடமே தவிர அது என்ன இடம் கிடையாது, முடிவெற்ற இடம் கிடையாது. அதுக்கு முடிவெற்றதுக்கு பெண்கள் அவங்களுடைய தங்குமிடத்துக்கு போயிடணும், ஆண்கள் முடிவெற்றதுக்கு உண்டான இடத்துக்கு அவங்க போயிடணும். சரிங்களா? பெண்கள் எப்படி முடிவெட்டுவாங்க? அவங்களுடைய மொத்த தலைமுடிய முன்பக்கத்திலிருந்து அப்படியே சுருட்டி கொண்டு வருவாங்க. புரியுதுங்களா? அவங்களுடைய கூந்தல் இருக்கு பாருங்க, மொத்தமாக கொண்டு வந்து கடைசி ஓரத்தை பிடிச்சி அதிலிருந்து ஒரு விரலுடைய நுனி அளவுக்கு
வெட்டி கொள்ளணும். சும்மா எங்கேயாவது ஒரு முடியை பிடிச்சிக்கிட்டு அதனுடைய ஓரத்தில் இவ்வளவு வெட்டுறது இருக்குதே, அது செய்யக்கூடாது. புரிஞ்சுச்சுங்களாமா? ஆண்கள் கடையில் போய் முழுசா மிஷின் போடலாம், அல்லது கத்திரிக்கோல்ல அவங்க எல்லா பக்கத்திலிருந்து எடுக்க சொல்லணும். நம்ம ஹஜ்ஜு பக்கத்தில் இருக்கிறதுனால ஹஜ்ஜில் மொட்டை அடிக்கிறது சிறப்பு. ஏன்னா ஹஜ்ஜுக்கு நமக்கு அதுக்கப்புறம் 2 நாளில் நம்ம 1 நாளில் ஹஜ்ஜு ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இல்லை ஹஜ்ஜுக்கு நமக்கு நீண்ட காலம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம உம்ரால மொட்டை அடிக்கலாம். அப்போ இதோட அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய உம்ராவுடைய அமல் முடிஞ்சிடும். புரிஞ்சுச்சிங்களாமா? அப்போ உம்ராவுடைய அமல் நிறைவு பெறுவதற்கு எத்தனை அமல்கள் செய்யணும் உம்ரா முடிகிறதுக்கு? சொல்லுங்கம்மா. 4. கரெக்டாக சொல்லுங்க. இல்லையே 3 பார்த்தீங்களா? அடுத்து இன்னும் சொல்லுங்க. 4. இன்னும் நல்லா யோசிச்சு சொல்லுங்க. தூங்கினவங்க சொல்லுவாங்க பாருங்க. கரெக்டா எத்தனை அமல் செய்யணும் உம்ராவில்? எத்தனை அமல் இருக்கு? 4. கன்ஃபார்ம், மாத்தமே இல்லை. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ் 4 தான் இருக்கு. சரிங்களா? சொல்லுங்க. இஹ்ராம், தவாஃப், சஇ, ஹல்க், தக்சீர். பெண்களுக்கு தக்சீர் மட்டும்தான், ஹல்க் கிடையாது. ஹல்க்னா மொட்டை அடிக்கிறது மொத்தமா. பெண்களுக்கு தக்சீர் மட்டும்தான். சரிங்களா? ஹைர். இப்போ ஷார்ட்டா இஹ்ராம்னா என்னம்மா? அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறதாம்மா இஹ்ராமே? சொல்லுங்க. இஹ்ராம்னா என்ன? எஸ், இஹ்ராம்னா என்ன? நியத்து. அந்த நியத்து எங்க செய்யணும்? மீகாத்துல செய்யணும். சரிங்களா? ஹைர். உம்ராவுடைய நியத்து என்ன? அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன் முத்தமத்திஅன் பிஹா இலல் ஹஜ்ஜி. சரிங்களா? ஹைர். தல்பியா என்ன? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். ஹைர். அடுத்து என்ன அமல் இருக்குது? தவாஃப். தவாஃப் எங்க செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் எங்க செய்யணும்? காபத்துல்லால மட்டும்தான் செய்யணும். சரி, மக்கால போய் காபத்துல்லால செஞ்சா ஊருக்கு வந்தவன் எங்க செய்யறது? சொல்லுங்களேன். சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நீங்க நீங்க என்ன நஜாத்தா இருக்கீங்க போல இருக்க. சொல்லுங்கம்மா. இப்ப காபத்துல்லால போய் தவாஃப் பண்ண ஊருக்கு வந்தா எங்க தவாஃப் பண்றதுமா? சொல்லுங்க. பாட்டியாகலா? நீங்க சொல்லணும். ஊர்ல புரியுதுங்களா? மக்களுக்கு தாவா பண்ணணும். சரியா? எங்கேயுமே முடியாது. மக்கால உள்ள காபத்துல்லா மஸ்ஜிதுல் ஹராம்ல உள்ள காபால தான் தவாஃப் பண்ண முடியும். வேற பள்ளியில போய் தவாஃப் பண்ண முடியாது. ஆமா, உலகத்துல எங்கேயும் பண்ண முடியாது, மக்காலையும் எங்கேயும் பண்ண முடியாது. அங்க மட்டும் தான் பண்ண முடியும். புரியுதுங்களா? அவ்வளவு விசேஷமான ஒரு இபாதத். அல்லாஹ் தன்னுடைய முதல் வீட்டுக்காக வேண்டி விசேஷமாக்கி வைத்திருக்கக்கூடிய அவ்வளவு விசேஷமான இபாதத் அது. ஹைர் இன்ஷா அல்லாஹ். அப்ப தவாஃப்ல எத்தனை சுத்தணும்? 7 சுத்து. எக்ஸ்ட்ரா 2 சுத்தி வச்சுக்கலாமா? அப்பெல்லாம் செய்யக்கூடாது. எண்ணிக்கைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். சரி, ஒரு கேள்வி. சுத்திக்கிட்டே இருந்தோம், மறந்துட்டோம். 2வது சுத்தா, 3வது சுத்தா, 4வது சுத்தா, 5வது சுத்தான்னு சொல்லி என்ன செய்யலாமா? சொல்லுங்க பெண்கள் சொல்லுங்க. கரெக்டா? குறைவானது. வெரி குட். அப்ப 3ஆ 4ஆன்னு சந்தேகம் வந்தா என்ன செஞ்சுக்கணும்? 3 உறுதிப்படுத்திக்கணும். அதுக்காண்டி சஜிதா 2 சஜிதா செஞ்சுக்கணுமாமா? சொல்லுங்க. இல்ல, கிடையாதா? தொழுகைக்கு மட்டும்தான் சஜிதா சஹு இருக்குது. அதுக்கெல்லாம் ஒன்றும் சஜிதா சஹு கிடையாது. ஹைர். அப்ப 7 சுத்து நம்ம சுத்துவோம். எங்க சுத்த ஆரம்பிப்போம்? ஹஜருல் அஸ்வதில் ஆரம்பிப்போம். இன்ஷா அல்லாஹ் எங்க முடிப்போம்? ஹஜருல் அஸ்வதில் முடிப்போம். சரி, அப்ப சுத்தும் பொழுது பெண்கள் எங்க குதிச்சு ஓடணும்? நம்ம இவ்வளவு நேரம் பயன் பண்ண கஷ்டப்பட்டு பெண்கள் எங்கேயுமே குதிச்சு ஓடக்கூடாது. சரியா? ஆண்கள் மட்டும்தான் ஓடணும். எங்க இருந்து எது வரைக்கும் ஓடணும்? ருக்குன யமானில இருந்து ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் மொத்தம் 3 சுத்தும் ஓடணும். மொத்தம் 3 சுத்துமே ஓடணும் இன்ஷா அல்லாஹ். சரி, அதுக்கப்புறமா குறிப்பிட்ட ஒரு துவா கேட்கணும். குறிப்பிட்ட இடத்துல. அந்த துவா எந்த இடத்துல? ருக்குன யமானிலிருந்து ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் கேட்கணும். என்ன துவா கேட்கணும்? ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனஹ் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனஹ் வ கினா அஸாபன் நார். புரியுதுங்களா? நல்ல உருக்கமா கேட்கணும். துஆவுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஹைர். அப்ப 7வது சுற்று நமக்கு முடியும். எங்க வந்தா முடியும்? இன்ஷா அல்லாஹ் ஹஜருல் அஸ்வத் வரும்போது முடியும். அல்லாஹ் அக்பர் சொல். ஒவ்வொரு தடவை ஹஜருல் அஸ்வத் வரும்போது என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ்
கையை கொண்டு கையை உயர்த்தி சைகை செஞ்சு அல்லாஹு அக்பர்னு சொல்லி விட்டுறணும். சரி, கையை உயர்த்தின உடனே இஷாரா செஞ்ச உடனே அந்த கையை எங்கெங்கெல்லாம் தடவிக்கணும்? முகத்தில், மூஞ்சில், கண்ணில், மூக்கில் இல்லை, கிடையாது. புரிஞ்சுங்களா? ஆமாம், உள்டாவை கேட்டால் தான் கரெக்டாக உஷாராக இருக்காங்களான்னு சொல்லிட்டு கவனமாக இருக்கும். ஹைர், நீங்கள் போய் நேரடியாக தொட்டிங்கன்னா அந்த தொட்ட கையை வச்சு முத்தம் போட்டுக்கலாம். தடியால் தொட்டால் கூட முத்தம் போடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாகனத்தில் தவாஃப் செஞ்சப்ப கூட்டத்தில் கிட்டக்க போக முடியல, தடியால் தொட்டு தடியால் முத்தம் போட்டுக்கிட்டாங்க. சரிங்களா? ஹைர், ஹஜருல் அஸ்வதை முத்தம் போடுறதுனால என்னமா சிறப்பு? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அது ஒரு சிறப்பு இருக்கு. நாளைக்கு மறுமையில் அது நமக்கு சாட்சி சொல்லும். சைகை செஞ்சாலும் அதே நன்மை இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? ருக்குனே யமானி, ருக்குனே யமானி வரும்பொழுது கை தூக்கி சைகை செய்யலாமா? செய்யக்கூடாது. கிட்டக்க போனால் தடவலாம், வலது கையால் மட்டும்தான் தடவணும். அங்கே சில பேரை பார்த்துருப்பீங்க, கிட்டக்க போய் ரெண்டு கையால் போட்டு தடவிக்கிட்டு இருப்பாங்க. தடவக்கூடாது. இடது கையால் சைகையும் செய்யக்கூடாது, தடவும் கூடாது. வலது கையால் மட்டும்தான் தடவணும். அதே போல் ருக்குனே யமானியை தடவுறது ஒரு தடவை தான் தடவணும். அப்படி ஒரு தடவை தடவிட்டு போயிடணும். இந்த மக்கள் செய்கிற தப்பு தாங்க சட்டங்கள் கடுமையாகிறதுக்கு காரணமாயிடுது. ஒரு தடவை தடவிட்டு போனாங்கன்னா எல்லாரும் போயிட்டே இருக்கலாம். கிடைச்சிருச்சுரா சான்ஸ்ன்னு சொல்லி தடவுன்னு சொல்லி தடவிக்கிட்டே நிற்பாங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் தப்பு. ஹயர். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நம்ம காபத்துல்லாவை சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், போய் அங்கே போய் ஹஜருல் அஸ்வத் போய் முத்தம் போட முயற்சி பண்ணுறது, அல்லது அங்கே போய் அந்த காபத்துல்லாவுடைய திரையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் செய்யலாமா? அதாவது முத்தம் போடுறது ஓகே, முத்தம் போடுறது ஃப்ரீயாக தான் நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் காபத்துல்லாவை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கம்மா, எவ்வளவு நெருக்கமாக போக முடியுமோ போய் நின்று துவா கேட்கணுமே தவிர அங்கே போய் திரையை போய் தடவுறது, தேய்க்கிறது, மூஞ்சை போட்டு தேய்க்கிறது, உடம்பு போட்டு தேய்க்கிறதுலாம் செய்யக்கூடாது. எவ்வளவு க்ளோஸாக போகிறீங்களோ க்ளோஸாக போய் நின்றுக்க வேண்டியது. நம்ம உடம்போட உடம்பா ஒட்டுறதுக்குள்ள இடம் எதுன்னு சொன்னால் காபத்துல்லாவுடைய வாசலுக்கும் ஹஜருல் அஸ்வதுக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்குது, முல்தசம்னு சொல்லுவாங்க. அங்கே போய் நம்ம உடம்போட உடம்பா ஒட்டிக்கலாம். மற்றபடி காபத்துல்லாவை தடவி 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 மேலே தடவிக்கிறது பரக்கத்து அதெல்லாம் செய்யக்கூடாது. காபத்துல்லாவை பார்க்கறது பரக்கத்து, அங்கே தொழுகிறது பரக்கத்து, அதுக்கு பக்கத்தில் நின்று துவா கேட்கறது பரக்கத்து. சரியா? அங்க தங்கி இருக்கிறது பரக்கத்து. எது பரக்கத்து கிடையாது? அதை தடவி தடவி மேலே தடவிக்கிறது பரக்கத்து கிடையாது. நீங்க நின்று துவா கேட்டுக்கிட்டே இருங்க. புரியுதா? தவாஃப் முடிச்சோன்னு என்னமா செய்யணும்? அடுத்து எங்க போனோம்? மக்காம இப்ராஹிம் போனோம். மக்காம இப்ராஹிம் போன உடனே என்ன துவா கேட்கணும்? என்ன ஓதணும்? வத்தஹிது மின் மக்காமி இப்ராஹிம முஸல்லா. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? 2 ரக்காத்து தொழுகணும். சரியா? நல்ல பெரிய யாசின் சூரா ஓதி தொழுவோமா? என்ன சூரா ஓதணும்? முதல் ரக்காத்துல குல் யா அய்யுல் காஃபிரூன், 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத். சரி, தொழுது முடிச்ச உடனே என்ன செய்யணும்? உடனே கிளம்பிடணும். சலாம் கொடுத்து முடிச்ச உடனே டக்குன்னு எஞ்சிட வேண்டியதுதான் இன்ஷா அல்லாஹ். எங்க நோக்கி போன? அடுத்து ஜம்சம் தண்ணி குடிக்க. சரியா? ஜம்சம் தண்ணி குடிக்கும் பொழுது நல்ல துவாக்கள் கேட்டு நம்ம குடிக்கணும். அதுக்கப்புறம் தலையில கொஞ்சோன்னு தெரிச்சுக்க வேண்டியது. அதுக்கு பிறகு எங்க போவோம்? இன்ஷா அல்லாஹ் சஃபா மலையை நோக்கி போவோம். சை செய்யறதுக்காக வேண்டி போவோம். போகும்பொழுது என்ன சொல்லிக்கிட்டே போனோம்? லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், தக்பீர் தஹ்லீல். அங்க போன உடனே காபத்துல்லா பக்கம் முன்னோக்கி நின்று பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் அல்லது அல்லாஹு அக்பர் கபீரா ஏதாவது ஒரு தக்பீர் சொல்லிக்கணும். அதுக்கப்புறமா என்ன செய்வோம்? இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், 158வது வசனம் 2வது அத்தியாயத்தில். அதுக்கு பிறகு துவா ஒன்று. அது என்ன துவா? அபுதவு பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் ஆரம்பித்ததை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கு பிறகு என்ன திக்ர் செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஅதஹு வ நஸர அப்தஹு வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. அதுக்கப்புறம் துஆ கேட்கணும். திரும்பவும் இந்த 2 திக்ரை சொல்லணும், திரும்ப துஆ கேட்போம், திரும்ப திக்ரை சொல்லுவோம், துஆ கேட்போம். அதுக்கப்புறம் எங்க போனோம்? சஃபால இருந்து இன்ஷா அல்லாஹ் மர்வா போனோம். மர்வால போய் என்ன செய்வோம்? இதே போல் அங்கே செய்வோம். அந்த முன்னாடி சொன்ன ஆயத்து துவா இல்லாமல் இந்த 2 திக்ரை மட்டும் செய்வோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்? சஃபா மர்வால இருந்து எங்கே வருவோம்? இன்ஷா அல்லாஹ் சஃபா வருவோம். இந்த சஃபா மலையிலேருந்து மர்வா போகும்போது, மர்வாலேருந்து சஃபா போகும்போது ஏதாவது விசேஷமான செயல் இருக்கா? அந்த பச்சை விழக்கூடிய இடம் வரும் பொழுது வேகமாக ஓடுவோம். ஆண்கள் எவ்வளோ வேகமாக விரைந்து போட முடியுமோ ஓடுவோம். உடல்நிலையை பார்த்துக்கணும். ஹார்ட் பேஷண்டாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். சரியா? இப்போ சஃபால ஆரம்பித்தோம், மர்வா போனோம், மர்வாலேருந்து சஃபா வருவோம். இது மாதிரி எத்தனை தடவை போகணும் வரணும்? 7 தடவை.
எங்க ஆரம்பிச்சு எங்க முடிப்போம் இன்ஷா அல்லாஹ்? எங்க ஷார்ட்டா சொல்லுங்களேன், எங்க ஆரம்பிச்சு எங்க முடிப்போம்னு சொல்லி. சஃபால ஆரம்பிச்சு, அதனாலதான் கேட்டேன் எங்க ஆரம்பிச்சு எங்க முடிப்போம்னு சொல்லிட்டு. எங்க ஆரம்பிப்போம்? சஃபால ஆரம்பிச்சு எங்கம்மா முடிப்போம்? மறுவால முடிச்சிடும். அங்க இருந்து அப்படியே போயிடுவோம். புரியுதுங்களா? முடிவெற்ற இடத்துக்கு நம்ம போயிடும். அல்ஹம்துலில்லாஹ், உம்ரா நிறைவேறிச்சு. இந்த உம்ரா உம்ரத்துல் ஹஜ், ஹஜ்ஜுடைய உம்ரா, ஹஜ் தமத்துடைய உம்ரா இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? மற்றபடி ஹஜ்ஜுடைய அமல்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம மதீனா போனதுக்கு பிறகு அங்கே உட்காந்து நல்லா விரிவாக பேசுவோம். மணிக்கணக்காக இன்ஷா அல்லாஹ் பேசுவோம். இன்ஷா அல்லாஹ் புத்தகங்களை படிச்சுக்கொள்ளுங்க. இப்போ பயணத்துக்கான ஏற்பாடுகளை இன்ஷா அல்லாஹ் செய்வோம். எதாக இருந்தாலும் சரி, இப்போ க்ளோஸ்அப்பு, அதே போல் பெப்சோ, இந்த மாதிரி இல்லை கிராம்பு நறுமணம்னா இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணு. நார்மலாக இந்த சப்புன்னு இருக்கு பாருங்க, உப்புக்கு சப்பு, இந்த கோபால் பல்பொடி மாதிரியா, அந்த மாதிரி வெறும் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம், மிஸ்வாக் யூஸ் பண்ணலாம். நறுமணம், ஏலக்காய் நறுமணம் கூட யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி எந்த நறுமணத்துக்கு, கிராம்பு ஏலக்காயெல்லாம் நறுமணத்துக்கு உள்ளது தானே, அந்த மாதிரி இது எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஈவன் புதினா உள்ளது கூட நறுமணத்துக்கு உள்ளது. அது மாதிரி இல்லாமல் நார்மலாக உள்ளது எதாக இருந்தாலும், வாசனை இல்லாத எது வேணாலும் கொஞ்ச நேரம் தானே, ஒன்றும் உங்களுக்கு பெரிய டிஸ்டர்ப் இருக்காது. நம்ம 5 வேளை தொழுகைக்கு நம்ம நார்மலாக ப்ரஷ் யூஸ் பண்ணாலே, இங்கேயே லோக்கல்லையே 5 வேளை தொழுகைக்கும் ப்ரஷ்ஷை வச்ச, மிஸ்வாக்கை வச்ச நீங்கள் பல் வலிக்கு பாருங்களேன், அந்த உங்களுக்கு தேவை, அந்த பேஸ்ட்டு போட வேண்டிய தேவையே உங்களுக்கு ஃபீலிங் வராது. இஹ்ராம் நேரத்தில் லெதர் செருப்பு போட்டுக்கலாம், தச்ச செருப்பு போட்டுக்கலாம், முன்பக்கம் கவர் பண்ண செருப்பு போட்டுக்கலாம். ஷூ மாதிரி பின்பக்கம் மறைக்கப்பட்ட, குதிங்கால்கள் மறைத்திருக்கக்கூடிய காலணிகள் மட்டும் போடக்கூடாது. அதை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, அதை மடக்கி விட்டுக்கலாம், மடக்கி விட்டுட்டு போட்டுக்கலாம். நீ கேப் போடலாம். ஆமாம், நீங்கள் எங்கே தவாஃப் விட்டீங்களோ அங்கேருந்து திரும்ப ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் எந்த ரவுண்டில் இருக்கிறீங்க, உதாரணத்துக்கு நீங்கள் 2 முடிச்சு 3வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒழு செஞ்சுட்டு வந்து எந்த இடத்துல விட்டீங்களோ அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். சேரும் அதான் எந்த இடத்துல விட்டீங்களோ அங்கேருந்து போகலாம். திரும்ப நீங்கள் ஹஜருல் அஸ்வத்லேருந்து ஸ்டார்ட் பண்ண அவசியம் இல்லை. எந்த இடம் விட்டீங்களோ அங்கேருந்து நீங்கள் அப்படியே தொடரலாம். கவனிங்கம்மா. அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ், உம்ரா முடிஞ்சிச்சு.